திமுக மீண்டு எழுந்துருன்றது எல்லாருக்குமே தெரியும். அதிமுக மீண்டு எழுறது வந்து அவங்க கையில தான் இருக்கு. ஒண்ணு மாத்தி ஒண்ணு வந்ததா இருக்கும் தவிர யாராலையும் 100% சாட்டிஸ்பேக்ஷன் மக்களுக்கு கொடுக்க முடியாது. 5 வருஷம் ஆண்டதுல அவங்க சொன்னதை முக்காவாசி அவங்க செய்யவே இல்லை. எல்லாரையும் ஒன்றுபட சேர்த்துருந்ததுன்னா அவருக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருந்திருக்கும். முடிஞ்சு போச்சுன்னா முடிஞ்சு பத்து எதுக்கு தோணும் உள்ளவர பிரச்சனைகளை சால்வ் பண்ணுவது. சமாதானம் என்ற ஒரு பேச்சை திமுக எப்ப கையில எடுத்தாங்களோ அவங்களோட இது அதோடு முடிஞ்சு போச்சு. ஆமா, மீண்டு எழுந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்காங்க. அது சான்ஸே இல்லை. அதான் உடஞ்சிருச்ச கட்சி, அவ்வளவுதான். அதுக்கு வாய்ப்பே இல்லை. அம்மா இருந்த வரையும் ஓகே, எடப்பாடி இருந்தது வரையும் வேஸ்ட் தான் எடப்பாடி. அதான் முடிஞ்சிச்சு கட்சி. திமுக எப்படி இருக்காங்க? திமுகவும் கொஞ்சம் சந்தேகம் தான், பின்னாடி தான் பின்தள்ளி தான் இருக்கு. அடுத்த டைம் எதிர்கட்சியா தான் திருப்பியும் திமுக வரும்னு நினைக்கிறேன். அதிமுக வந்து தலைமையில பிரச்சனைன்னு சொல்றீங்க. ஆமா, திமுக அந்த பிரச்சனை இல்லை. திமுக அந்த பிரச்சனை இல்லை. ஸ்டாலின் கட்டுப்பாடாக வச்சிருக்கிறாப்ல எல்லாரையும். இங்க ஏடிஎம்கேல ஸ்ட்ராங்கான ஆள் யாரும் இல்ல, இவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிறாங்க. அது முன்னாடி எடப்பாடி ஓபிஎஸும் ஒன்று சேர்ந்துருந்தாங்கன்னா ஆட்சி பிடிச்சிருக்கலாம் போன டைமே. இவங்க இந்த பதவி சண்டை போடுறதுனாலதான் இவ்வளோ தூரம் கீழே போயிடுச்சு. அம்மாவும் எம்ஜிஆர் அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த கட்சியை உருவாக்குனாங்க. எங்கள் அப்பாலாம் எம்ஜிஆரோட ஃபேனு. நானும் ஏடிஎம்கே இருந்தேன். இப்போ விஜய் வந்தனால விஜய் பக்கம் இருக்கிறேன் நான். அதிமுக திமுக மீண்டு எழுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திமுக மீண்டு எழுந்துருன்றது எல்லாருக்குமே தெரியும். அதிமுக மீண்டு எழுறது வந்து அவங்க கையில தான் இருக்கு. ஏன்னா அவங்க தான் பிரிஞ்சு போயிருக்காங்க. 10 அணியா பிரிஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க தான் வந்து அதுக்கான முடிவை சொல்லணும். இது டிஎம்கே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து மக்கள் ஒரு மாற்றத்துக்காக போட்ட ஓட்டு, அதை இவங்க காப்பாற்றுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். டிஎம்கே வந்து அதெல்லாம் ஸ்ட்ராங்காக வந்துடுவாங்க. 2 எம்எல்ஏ ஜெயிச்சுலாம் திருப்பி ஆட்சி பிடிச்ச வரலாறுலாம் இருக்கு. லாஸ்ட் டைம் கூட 89 சீட்ஸ் வின் பண்ணாங்க, திருப்பி ஆட்சியை பிடிச்சாங்க. அதனால அவங்க ஏன்னா அவங்களோட அந்த பேஸ் இது வந்து கரெக்டாக இருக்கும், பேஸ் கரெக்டாக இருக்குன்றதுனால அவங்க அது திருப்பி வந்துருவாங்க. அதனால டிஎம்கே இருக்கு. ஏடிஎம்கே வரணும்னா அது அவங்க கையில தான் இருக்கு. அது வெளியே இருந்து எதுவும் பண்ண முடியாது. வாய்ப்பு இருக்குங்க. 5 வருஷம் கழிச்சா இதுவும் பழசாயிடும், திருப்பி புதுசா வரும். ஒண்ணு மாத்தி ஒண்ணு வந்ததா இருக்குமே தவிர யாராலையும் 100% சாட்டிஸ்பேக்ஷன் மக்களுக்கு கொடுக்க முடியாது. ஏதாவது ஒரு குறை இருக்குதான் செய்யும், மாறி மாறி தான் வரும். அவங்க ஃபீல்டு ஒர்க் சரியில்லை. இவங்க பண்ண தப்போ வந்து இவங்க திருப்பி பண்ணாம வந்தா வரலாம். திருப்பி இந்த ஆட்சி என்ன தப்பு பண்ணுது அதை பண்ணாம திருப்பி வந்தா வரலாம். தலைமை ஃபியூச்சர்ல அதுக்கப்புறம் ஒரு சன் ஒரு மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நல்லா இருக்கும், ஃபியூச்சர் நல்லா இருக்கும் டிஎம்கே. சரியாடு இந்த 5 வருஷம் அவங்களுக்கு ஒரு செடி மாதிரி தான். 5 வருஷத்துக்கு அப்புறம் சான்சஸ் நிறைய இருக்கு. அம்மாவோட முடிஞ்சிச்சு தான். அதிமுக ஒன்று வரது கஷ்டம். இதே மாதிரி தான் போயிட்டு இருக்கும். என்ன பண்ணாலுமே அவங்க திருந்துவாங்களான்னு தெரியல. அவங்க ஆக்சுவலி இத்தனை வருஷம், இந்த 5 வருஷம் ஆண்டதுல அவங்க சொன்னதை முக்காவாசி அவங்க செய்யவே இல்லை. 4 வருஷம் கழிச்சுதான் அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க செய்யறதுக்கு. அது அவங்க ஸ்டார்டிங்லேயே ஸ்டார்ட் பண்ணிருந்தா மேபி அவங்க ஆட்சிக்கு வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து நிறைய பண்றாங்க. நானும் நிறைய பார்த்துட்டு தான் இருந்தேன். இந்த பஸ்லாம் வந்து நிறைய ஃப்ரீ பஸ்லாம் வந்து இப்பதான் நிறைய வந்துகிட்டு இருந்துச்சு. நடுவுல வந்து டீலக்ஸ் தான் அதிகமா வருமே. ஏடிஎம்கே வந்து அவங்கள பத்தி சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா அவர் நல்லா பேசினாங்க. அதுக்கப்புறம் ஆக்ஷன்லயும் ஒன்னும் இல்ல, எதுலயுமே ஒண்ணுமே கிடையாது. அவங்க பேச்சு மட்டும். அவங்க வந்து பேசுறதுல வந்து எப்படின்னா ஃப்ரிட்ஜ் தருவோம், அது தருவோம்னாலே மக்களுக்கு வந்து இவங்க எப்படி கவர் பண்றாங்கன்னா, மக்கள் வந்து இதெல்லாம் கொடுத்தா, ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கொடுத்தா, காசு கொடுத்தா வந்துருவாங்க அப்படின்னு ஒரு மைண்ட் செட். திமுக வந்து எனக்கு ஆரம்பத்துல இருந்தே ஒரு பிடிக்காத ஒரு விஷயம். அதிமுகவில் தான் முடிஞ்சு போனது. அதிமுக வந்து என்ன பண்ணிருக்குன்னா, அவர் எடப்பாடி அண்ணன் எல்லாரையும் ஒன்றுபட சேர்த்துருந்ததுன்னா அவருக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருந்திருக்கும். அது அவரே இது பண்ணிட்டாரு. அதான் விஜய் வந்து நல்லது பண்ணாருன்னா இவங்க எழுந்து வர்றதுக்கு சான்ஸே கிடையாது. இனி வரும் காலங்களில் இந்த 2 கட்சியும் மறுபடியும் மேல எழுந்து வரதுக்கு வாய்ப்பு. இப்போ இவங்க 2 பேருமே வரமாட்டாங்க. இனிமே முடிஞ்சு போச்சுன்னா முடிஞ்சு பத்து எதுக்கு தோணும். அதிமுக ஃபர்ஸ்ட் உள்ளவர பிரச்சனைகளை சால்வ் பண்ணுவது, அதுதான் மெயின். திமுக ஆல்வேஸ் எப்பவுமே அவங்களுடைய இன்டர்னலாக தான் இருக்கிற விஷயம் மாறாது. எதுவுமே அது சேஞ்சஸ்க்கான வாய்ப்பு கம்மி தான். ஸோ மாற்று அரசு கொடுத்துருக்காரு, பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. ஆனா இவருக்கு ரொம்ப கஷ்டம் தான். திமுக அதிமுக அவங்க செயல்பாடு வந்து பதவிக்கு தான், சம்பாரிச்சதை பாதுகாப்பு பண்ணணும், நம்ம சம்பாதிக்கணும், அவ்வளவுதான். மக்களுக்கு என்ன பண்ணணும் அது கிடையாது. மக்கள் பத்தி நீங்க சொன்னி மயிறீங்களே, 2031 வந்து இன்னைக்கு சொல்ல முடியாது. அது நெருக்கத்துல சொல்லலாம், காலங்கள் கொஞ்சம் போக சொல்லலாம். உடனே வந்து நம்ம சொல்ல முடியாது. இவருடைய சூழ்நிலை எப்படி நம்ம சொல்ல முடியாது. இப்போதைக்கு நல்லா இருக்கு. ஆமா, எந்த முதலமைச்சர் பாத்தீங்க?
4 மணி வரைக்கும் யார் காலையில போயிட்டு உட்காந்து ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். அவர் வந்து எனக்கு வந்து ரசிகரும் கிடையாது, அவர் படத்தை விரும்பி பார்த்தது கிடையாது. ஆனா இன்னைக்கு நம்ம அதெல்லாம் நினைக்க வேண்டியதா இருக்கு. அப்போ நம்ம எவ்வளவு சப்போர்ட் பண்ணுவோம், அவர் இன்னும் நம்ம மக்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. அவங்க வந்து இளைஞர்களை கொஞ்சம் கொண்டு வரணும், கட்சிக்குள்ள கொண்டு வரணும், இளைஞர்களை கொஞ்சம் கொண்டு வரணும். அதிமுகவுடைய இதுதான் கொஞ்சம் கேள்வி, அவங்களுக்கு தலைமை சரியா அமையலன்றது. ஆனா அவரும் நல்லா தான் பண்ணாரு, எடப்பாடியும். எல்லாம் ஒன்று சேர்ந்தாதான் பண்ண முடியும். ஒன்று சேர்ந்தாதான் வலிமையான அதிமுக வர முடியும், பழைய நிலைமை கொண்டு வரதுக்கு. இல்லைன்னா ஒன்றும் எல்லாரும் சொல்றாங்க, அதாவது அது வந்து குடும்ப கட்சின்னு சொல்றாங்க. அந்த குடும்ப கட்சி தான் இன்னைக்கு 10 வருஷம் ஆட்சியில் இல்லைனாலும் அப்படியே தான் இருக்குது, ஆட்சிக்கு வந்தாலும் அப்படிதான் இருக்குது. இது சாதாரண மனுஷன் சொல்றாங்க அதிமுக. ஆனா 5 வருஷத்துலயே அது 10ஆ பிரிஞ்சு போச்சா இல்லையா? நம்ம கண் கூட தானே பார்த்தோம். அப்ப ஆளுமை அங்க இல்லையா? திமுக ஒன்றும் பண்ண தேவையில்ல, அப்படியே கம்பெனி சைலண்டா ஒரு 6 மாசம் வரையும் இருக்கட்டும். சீனியர்லாம் தேவையில்ல, இப்ப புதுசா வர யங்ஸ்டர்ஸை கொண்டு வரணும். டிஎம்கேல புதுசா எல்லாம் ஓல்டா இப்ப 65-70 வயசுல இருக்காங்க எல்லாரும். புதுசா 40-45 வயசுல இருக்கிறவங்கள இருக்கிறவங்கள கொண்டு வரணும் முன்னாடி. அது ஒரு ஸ்டாலின் சாருக்கு ஒரு முக்கியமான ஒரு இது. அதிமுக மீண்டும் இந்த வாய்ப்பு அதிமுக வந்து கஷ்டம் தான் தலைவர். இருக்கிற சூழ்நிலை பார்த்தா அதிமுக ரொம்ப கஷ்டம் தான். என்ன பண்ணணும் அதிமுக? பேசாம சசிகலா போய் டீம் பண்ணி சேர்த்து போனவங்க எல்லாம் சேர்த்து வச்சா, சசிகலா டிடி தினகரன் அவங்க எல்லாம் சேர்த்தா கொஞ்சம் ஏதாவது வரதுக்கு சான்சஸ் இருக்கும். இப்படியே இருந்தாங்கன்னா சுத்தமா அதிமுக இல்லாம போயிடும். இப்ப 47 ஜெயிச்சிருக்காங்க. பிற்காலத்துல டிஎம்கேவா டிவிகேவா தான் போறோம். ஏடிஎம்கேன்றது ஒண்ணு இருக்காது. அம்மா இருந்தபோது இந்த அதிமுக மறுபடியும் வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. அதிமுக மீண்டு வர்றதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். ஆனா அவங்க முயற்சி எடுக்கணும். மக்களை அந்த தொண்டர்களை ஒன்று சேர்த்து நல்ல இதுகளை கருத்துக்களை சொல்லி, அவங்கள முன்னோர்களோட தலைவர்களோட கருத்துக்களை சொல்லி மேம்படுத்தலாம். திமுக மீண்டு எழும் கட்டாயம் நிச்சயம். என்ன பண்ணணும்னாக்கா, மக்கள் வந்து இப்போ வந்து ஒரு இதுவே இன்ஸ்டாகிராமு இந்த மாதிரி செல்லுங்களை வந்து கவர்ச்சியான ஒரு இதுல இப்போ மூழ்கி போயிட்டாங்க. நல்ல திட்டங்கள் தான் இருந்தது போன கட்சி இது அரசுல. ஆனா அதை வந்து ஒரு தவறான ஒரு இதுகள் சொல்லி இப்போ அதை மாற்றிருக்காங்க. அது ரொம்ப நாள் நிலைக்காது. மாற்றம் வரணும். இளைஞர்களும் கொஞ்சம் கட்டமைக்கணும். கட்டமைச்சாக்கா நல்ல ஒரு இது இருக்கும். அதுதான், அதாவது திட்டங்கள் நல்ல திட்டம் தான், அதை சரியா வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கல. மெயின் அதுதான். செஞ்ச திட்டம் நல்ல திட்டங்களை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்காதனால ஏமாற்றப்பட்டிருக்காங்க. இந்த திமுக கட்டாயம் மீண்டும் வரும். ஆனா கொஞ்சம் இந்த பொய் பிரச்சாரத்தெல்லாம் வந்து அவங்க வந்து அதை முறியடிக்கணும். முறியடிச்சு செய்த நல்ல திட்டங்களை வந்து மக்கள் நல்ல தெளிவா கொண்டு வரணும். செஞ்ச திட்டங்களை திமுக அதிமுக இந்த 2 கட்சிகளும் வந்து மீண்டு வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. சனாதானம் என்ற ஒரு பேச்சை திமுக எப்ப கையில எடுத்தாங்களோ அவங்களோட இது அதுல முடிஞ்சு போச்சு. அதிமுகன்றது வந்து உட்கட்சி பூசல்ல உடஞ்சி எல்லாரும் விஜய் மீது நம்பிக்கை வச்சு அங்கிருந்து இங்க வந்துட்டாங்க. இனிமேல் மக்கள் வந்து தாவேகா மட்டும்தான், இன்னும் 30 வருஷத்துக்கு தாவேகா மட்டும்தான் இருக்கும். அதிமுக திமுகன்றது பேரளவில் மட்டுமே கட்சிகளாக இருக்குமே தவிர அரசு இதுக்கு வந்து அவங்களால வரவே முடியாதுன்றது என்னோட கருத்து. இனி ஒரு காலத்துல வந்து எல்லா கட்சிகளும் வரும் போகும். ஆனா திமுக வந்து என்னைக்குமே நிலைச்சுதான் நிற்கும்.